இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். 1 Samuel chapter 7 verse 12. Then Samuel took a stone and set it up between Mizpah and Shen, and called its name Ebenezer, saying, Thus far the Lord has helped us. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற கர்த்தர் ஜீவனோடு இருக்கின்றார். இந்த வருடம் இந்த 7 மாதங்களாய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். நம்முடைய பாதையிலே அவர் தீபமாக இருந்தார். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்தார். நமக்கு உதவினார். உங்களுடைய உதவியும் என்னுடைய உதவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகின்றது. எனவே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், சோதனையின் நேரத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். வேதம் சொல்கின்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று. சோதனைகள் வருகின்ற போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோதனையை ஜெயிக்கும்படியாய், சோதனையில் கூட நமக்கு பலனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கின்றது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றாராம். எனவே தான் இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த பொழுதிலும் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் அவர் எல்லா பாதையிலும் கடந்து சென்றார். எதற்காக? நீங்களும் நானும் சோதனையில் அகப்படும் போது உங்களையும் என்னையும் அவர் விடுதலை செய்யும்படியாய். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கின்றது, திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க இடம் கொடாமல் தப்பிக்கொள்ள போக்கையும் நமக்கு உண்டாக்குவாராம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பி செல்லும்படியான வழியை நமக்கு உண்டாக்குவாராம். ஆம், இந்த சோதனை நேரத்தில் நீங்களும் நானும் அதை சகித்து கர்த்தர் எங்களை இந்த சோதனை நாட்களிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுவார் என்று நாம் நம்பி தேவன் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் யோபுக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் யோபோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான கிருபை செய்த நிமித்தமாகத்தான் பக்தன் யோபு அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யோபை போல எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்காமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதியாக இருப்போம். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். ஆம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமாக இருக்கின்றது. கர்த்தர் சொல்கிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டாராம். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மை பாதுகாப்பார். இக்கட்டில் இருக்கிற நமக்கு அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, எம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிற எபனேசரே, உமக்கு நன்றி அப்பா. உதவி செய்யும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.